Daily Bible School. Praise Lord children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. வேதத்தை தியானிக்கிற நீங்க பாக்கியவான்களா பாக்கியவதிகளா இருக்கீங்க. ஓகேவா children? கர்த்தர் ஒரு இலை உதிராது இருக்கிற மரத்தை போல உங்களை வைப்பாரு children. சரிங்களா? நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நீங்க இருப்பீங்க, பச்சை பசேல் செழிப்பா இருப்பீங்க. ஓகேங்களா? நாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். சோதரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அவங்க உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க சபையை ஆசீர்வதிங்க, அவங்க போதகரை ஆசீர்வதிங்க ராஜா. என் கர்த்தர் தாமே அப்பா டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இப்பொழுதுகிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நன்றாக இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையை வளரட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை சொல்லி சொல்லி எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தின் வல்லவனானோ அது போல பிள்ளைகள் உங்க வார்த்தையை வளரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தை உள்ள மகிழ்கிறதப்பா ஆண்டவரே. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் நாளை அவங்க பெற்றோர்கள் உள்ள மகிழணும் ஆண்டவரே. அப்படியா நீங்க செய்றீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ற உங்களை பார்க்கும்போது உண்மையா ஆண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கே சந்தோஷமா இருக்குன்னா அப்ப இயேசு போக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யோகவானிசி யுத்தத்தில் வல்லவரே, ஜெய கிறிஸ்துவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலையிலே நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. யோகவானிசி எந்த ஜெயமானவர், யோகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யோகோவாலிசி என்ற ஜெயமானவர், யோகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஓ யெகோவா ராபா, அவரே நம் பரிகாரி, நம் நோய்களை சுமந்தவர், நம் வேதனையை சுமந்தவர், தழுவுகளால் குணமானோம். யோகோவா ராப்பா என்ற சுகமானவர்,
யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பருவதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பருவதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கமாறாது எங்கள் வாழ்விலே. 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 லூக்கா 4 அதிகாரம் 1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 2 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 3 அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். 4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 5 பின்பு இயேசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து 6 இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். 7 நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். 8 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 9 அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும். 10 ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். 11 உமது பாதம் கல்லிடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 12 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். 13 பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். 14 பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. 15 அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். 16 தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் தேவாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். 17 அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது 18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும். 19 கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. 20 வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
ஜப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. 21 அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். 22 எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். 23 அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கின்ற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகுமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். 24 ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 25 அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். 26 ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. 27 அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 28 ஜப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. 29 எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். 30 அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். 31 பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 32 அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 33 ஜப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். 34 அவன், ஐயோ, நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். 35 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. 36 எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். 37 அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. 38 பின்பு அவர் ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். 39 அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். 40 சூரியன் அஸ்தமித்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். 41 பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். 42 உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி
அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். 43ஆம் வசனம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். 44ஆம் வசனம். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்தது கேட்டீங்க இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று அப்படின்னு எழுதியிருக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? இயேசு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய். அப்போது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக ஏசப்பா இருந்ததால தான் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்க முடிஞ்சுது. அவர் 40 நாட்களும் இரவும் பகலும் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டாராம். பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது ஏசப்பா எப்படி ஜெயம் எடுத்தாரு? வேதத்தில் இருக்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணுறாரு? சொல்லி ஜெயம் எடுத்தார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ கூட உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்லாம் வைப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் கரெக்டாக கேள்விகளுக்கு பதில் எழுதும் பொழுது பாஸ் ஆகுறீங்க, அடுத்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் போகிறீங்க. கரெக்டுங்களா இல்லையா? அதே ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க இல்லை, அடுத்த ஸ்டாண்டர்ட். இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க 4th போகிறீங்க, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க 5th போகிறீங்க. அதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ஏசப்பா 40 நாட்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராக இருக்கிறபடினால்தான் அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். அப்போ ஏசப்பாவுக்கே பரிசுத்த ஆவினர் வேணும்னா அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அப்போ நமக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவினர் வேணும். நமக்கு பரிசுத்த ஆவினர் இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்க முடியும். ஏசப்பா எல்லாராலும் புகழப்பட்டாரு. நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்மளை யாரும் தூஷிக்க ஏசப்பா விட மாட்டார். நம்மளும் மற்றவர்களால் புகழப்படும்படி கர்த்தர் செய்வார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்களை குறித்த ஒரு புகழ்ச்சி கீர்த்தி ஆண்டவர் நிச்சயமாக உண்டாக செய்வார். நீங்கள் படிக்கிற ஸ்கூலில், நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை குறித்த ஒரு புகழ்ச்சி உண்டாகும்படி அந்த பையனா அந்த பொண்ணா வெரி குட் கேர்ள், வெரி குட் பாய், சத்தியத்தில் தான் நடப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடப்பாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்கள நல்ல சூப்பராக நடத்துகிறாங்க, சூப்பராக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களை எல்லாருமே புகழ்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? எனக்கு பின்னாக போ டேஷ் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆ பிசாசே, ஆ சாத்தானே, ஈ பேயே. சரியான விடைய ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இது போல் வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கற்றுக்கொண்டால் தான் நீங்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்க முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க சாப்பாடு தகப்படி படிக்கிற வயசு பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்புறாங்க ஆண்டவர். அப்போ அந்த பிள்ளைகளை குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்பா படிக்க ஞானம் இருந்து ஆசை இருந்தும் வேலை இருந்து ராஜா தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையா தள்ளப்பட்டு ஆண்டவரே வேலைக்கு போறாங்க ராஜா. அப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் பெற்றோர்கள் தெரிந்த புத்தி அடைந்து கல்வி ஒரு சிறந்த செல்வம் என்று அளந்து பிள்ளை தகப்பனே. நீங்க கல்விமான் நாவை தர சொன்னீங்களப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா படிக்க ஆசைப்படுற பிள்ளைகள் இப்போ நல்லா படிக்க ஞானம் கொடுங்க சப்பா. இதுல ஸ்கூல் போயிட்டு போகாம பாதியை விட்டு பிள்ளைங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணாரு, படிப்பு கண்டினியூ பண்ண ராஜா. அரசாங்கம் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லப்பா. அநேக பிரைவேட் ஸ்கூல் ஈக்குவலா பண்றாங்க ராஜா கவர்மெண்ட்டும். ஆனா பெற்றோர்கள் அப்பா அருந்து புரிந்து ஆனவரே நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை நம்மளாம் கெட்டு போகக்கூடாது. நம்ம தான் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்க உயர்ந்து வரணும், வருங்காலத்தை அவங்க பிளஸிங்கா ஆசீர்வாதம் இருக்கணும். எண்ணத்தை பெற்றோர்கள் போடுகிறாங்க. ஜெபிக்க வேலைப்பா ஆனதே, வேலைப்பா ஆனதே. நான் டெய்லி பாக்குறேன்ப்பா. அப்போ அப்போ டெய்லி அவங்களும் இன்னும் பிரிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஒவ்வொரு இடத்துல பிடிக்கூட வராங்கப்பா. அவங்க இன்னும் இருக்குது அந்தவரே உதவி செய்யுங்க ராஜா. சின்ன கை குழந்தைலேருந்து எல்லாரும் தூக்கி வராங்கப்பா. அப்போ அவங்களுக்கு ராஜா அப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுது ஆண்டவரே. பணம் சம்பாதிக்கணும் பணம் ஆசை வந்து ராஜா.
ஆண்டவரே பணம் முக்கியம் தான், அதை பார்க்க ஏசப்பா அவங்க வாழ்க்கை முக்கியம் ராஜா. ஆமென். ஆண்டவரே அந்த படிப்பு அவங்களுக்கு ராஜா உயர்த்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ராஜா சோத்திரம் உதவி செய்யுங்க தேவனே. ஏசப்பா பெற்றோரெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே நாங்க சொன்னா அவங்க கடினமா இருக்குப்பா. ஆண்டவரே நீங்க சொல்லும் போது கண்டிப்பா மனம் திரும்புவாங்க ராஜா. ஆமென். எப்படிப்பட்ட கல்லான மனுஷன் கூட ராஜா நீங்க சொல்லும் போது மன்னிப்புல உருகி போயிடுவான் ஆண்டவரே. Praise the Lord. அவன் இருந்து ஒழிக்கப்படுறது தகப்பனே ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்க உதவி Praise செய்யுங்கப்பா. the Lord. Praise the ஆண்டவரே Lord. 3 பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லப்பா, உணவு கொடுக்குறாங்க ராஜா. அதெல்லாம் பெற்றோர்கள் அறிந்து ராஜா பிள்ளைகள் அனுப்பணும்ப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் மக்கள் படிச்சு நல்ல ஒரு அந்தஸ்து வரும்போது ராஜா அவன் சொல்லணும்ப்பா, ஏசப்பா தான் எனக்கு படிக்க வச்சாரு, ஆமென். ஏசப்பா தான் என் அம்மாவோட பேசினாரு. ஆமென். அதுல சொல்லத்தக்கதா சாட்சி எழுப்படுது Praise the Lord. பிள்ளைகள் அவன் காலத்துல சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க கத்திர நிலம் மாறணும் ராஜா. ஆமென். பிள்ளைகளை படிச்சு கை நிறைய சம்பாதிக்கும் போது சபைக்கும் குடும்பத்துக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென். 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 அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம்.